ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டீம் ஆர்சிபி அண்ட் டீம் ஜிடி வந்து குவாலிஃபை ஒன்று ப்ளே பண்ணாங்க. அந்த மேட்ச் வந்து இப்போ க்ளோஸ் டு கம்ப்ளீட்டட். இப்போ வந்து ஜிடி வந்து ரெக்கார்ட் பண்றப்ப வந்து ஜிடி பேட்டிங் வந்து அவங்க ஸ்கோர் வந்து 92 for 8, சேசிங் 255. ஸோ இப்போ அந்த சேஸ் வந்து க்ளோஸ் டு இம்பாசிபிள், நடக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்போ வந்து மேட்சை பார்க்கலாமா? இந்த மாதிரி மேட்ச்ல வந்து டாஸ்ல வந்து சுமன் கில் வந்து டாஸை ஜெயிச்சு ஆர்சிபி வந்து பேட்டிங் ஆட சொன்னாரு. அது மாதிரி அது பின்னாடி காரணம் வந்து இந்த மாதிரி அவங்க ஆடுற ஸ்டேடியம் வந்து தரம்சாலால. அங்க வந்து அவங்க ஆடின மோஸ்ட் ஆஃப் மேட்ச் வந்து டீம் சேசிங் வந்து மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து சுமன் கில் வந்து டாஸ் ஜெயிச்சு போல்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜிடி வந்து 2 சேஞ்சஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி குல்வந்த் கெஜ்ரோலியன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பிளேயிங் 11ல வந்து சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசித் கிருஷ்ணாவையும் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க பிளேயிங் 11ல. அதுக்கப்புறம் டீம் ஆர்சிபி வந்து அவங்களும் 2 சேஞ்சஸ் பண்ணாங்க. அவங்க ஒன்னு வந்து டிம் டேவிட் வந்து பிளேயிங் 11 சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் டஃபியர் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து அது வந்து அவங்க பிளேயிங் 11. இப்போ வந்து டீம் ஆர்சிபி வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுல வந்து இந்த மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து 19 runs of 7 balls பேட்டிங் பிளே பண்றப்ப வந்து பாக்குறதுக்கு வந்து டேஞ்சரஸா வர இருந்தாரு. அவர் மட்டும் அவுட் ஆகலைன்னா அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி டீம் டோட்டல் வந்து 275 கிட்ட கொண்டு போயிருப்பாரு அவர் அவுட் ஆகலைன்னா. அவர் வந்து இப்போ வந்து அவர் அவுட் ஆகினது வந்து கேசர் ரபடா. அண்ட் அவருக்கு அதுக்கப்புறம் ரபடா வந்து இப்போ வந்து அவர் வந்து இந்த வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்டோட வந்து அவர் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் wickets in the most number of wickets in the power play by a bowler. அது வந்து இப்போ வந்து 18 wickets பிக் பண்ணாரு பவர் பிளே. அது வந்து ஒரு ரெக்கார்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆகுறதுக்கு வந்து இந்த மாதிரி மிட் ஆஃப்ல இருந்து சுமன் கில் பின்னாடி டர்ன் பண்ணி போய் ஒரு பிடிச்சாரு கேட்ச். அந்த கேட்ச் செம்ம கஷ்டம். அது போய் சூப்பரா பிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து 3ல வந்து படிக்கல் வந்தாரு. அவர் வந்தாரு, அவருக்குன்னு செம்ம டைமிங்கோட பேட்டிங் ஆடினாரு. அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி 4 consecutive 4 ஸ்கோர் பண்ணி வந்து இந்த மாதிரி அவரும் கோலி வந்து இந்த மாதிரி பவர் பிளேயோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஆர்சிபி வந்து 76 for 1 wicket கொண்டு போய் வச்சாங்க பவர் பிளேயோட எண்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டைம் அவுட் போனாங்க. டைம் அவுட்டுக்கு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த விக்கெட் டைம்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பவுன்ஸ் பார்க்கலாம். அது என்ன மாதிரி நம்ம வந்து ஃபாஸ்டா போட்டோம்னா வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டா போட்டீங்கன்னா பால் கொஞ்சம் இந்த மாதிரி விக்கெட் போய் பட்டு கொஞ்சம் பொறுமையா வந்துச்சு. ஸோ வந்து அங்க வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பால் வந்து நேரம் பேட்டுக்கு வந்து
டேஷ் பண்ணல. ஸோ நீங்க அந்த ஸ்லோயர் பவுன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சூப்பரா போட்டிருக்கலாம். கோலியோட விக்கெட் வந்து ஜேசன் ஹோல்டர் வந்து அப்படிதான் அவுட் ஆக்குவாரு. ஒரு ஸ்லோயர் பவுன்ஸ் போடுவாரு. அதுக்கு கோலி வந்து பிளே பண்ண போய் அதை வந்து அடிச்சுட்டு அப்புறம் வந்து போல்ட் அவுட் ஆயிருப்பாரு கோலி. ஸோ வந்து விக்கெட்டுன்னு வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு போலர்ஸ்க்கு. ஆனாலும் போலர்ஸ் வந்து அதை பெருசாவே வந்து யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அது மாதிரி இதுக்குன்னே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் முதல்ல கெஜ்ரிவாலியா வந்து எங்க இருந்து வந்தாருன்னே புரியல டீமுக்குள்ள. வந்ததும் வந்தாரு, ஒரு கேட்சரை விட்டாரு. அந்த கேட்ச்னால மேட்சே போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு கேட்சை விட்டாரு. அப்புறம் வந்து போலிங் போடுறப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 3 ரன்ஸா போச்சு. அதுக்கப்புறம் வந்து போட்டார் பாருங்க, 2 நோ பால்ஸ், ஒரு வைடு, 2 சிக்ஸஸ், ஒரு 4. ஆனா இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ் வந்து பிரஷர் வரும்னு எனக்கும் புரியுது. ஆனாலும் வந்து இந்த மாதிரி ஆனாலும் வந்து அவங்க இந்த மாதிரி கெஜ்ரிவாலியா வந்து அவங்க லிட்டரலா அவர் தான் வந்து மேட்சே மாத்தினாரு. அவர் மட்டும் அந்த கேட்ச பிடிச்சிருந்தாருனால இப்போ வந்து ஜிடி வந்து போய் மேட்ச் கூட ஜெயிச்சிருக்கலாம். அந்த கேட்ச்னாலதான் வந்து மேட்சே போச்சு. சும்மாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்சஸ் வின் நியூ மேட்சஸ்ன்னு. எனக்கு முதல்ல அந்த செலக்ஷன்லயே வந்து ஒத்துக்க முடியல. அவங்க சப்போஸ் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அர்ஷத் கான டிராப் பண்றாங்கன்னா அதுக்கு பதிலா இஷாந்த் சர்மா தான் வந்திருக்கணும் டீமுக்குள்ள. அவர் நல்ல டாலா இருப்பாரு. பிளஸ் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் வந்து சூப்பரா போடுவாரு. இப்ப ஆர்சிபி அந்த மாதிரி போட்டுதான் வந்து ஜிடி வந்து பொட்டலம் பண்ணாங்க. பொட்டலம் கட்டி அஹமதாபாத்துக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி லென்ஸ் வந்து சூப்பரா அடிப்பாரு இவரு ஈஷாந்த் சர்மா. அதை விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணாவை போய் யாருக்கு போட சொல்றாங்க. இல்ல அது புரியல. அவர் டெஸ்ட் மேட்ச் போடுறவரு, அவரு டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் போடுவாரு. அவர் வந்து நல்ல டாலா இருக்காரா? சோ அவர் வந்து அந்த பவுன்சர் குட் லென்த் பால்ஸ் எல்லாம் கில்லி மாதிரி போடுவாரு. அவரை போய் நீங்க போய் யாருக்கு போட அனுப்பிச்சுடுறீங்களே, புரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விக்கெட்ல கொஞ்சம் கிராக்ஸ் பார்த்தோம். பிக்சர் ரிப்போர்ட்லயே பார்த்தோம். விக்கெட்ல கொஞ்சம் கிராக்ஸ் இருந்துச்சுன்னு. ஆனா ஜிடி போலீஸ் அந்த கிராக்ஸ் வந்து ஒழுங்காவே யூஸ் பண்ணிக்கல. ரஷீத் கான் ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல வந்து அந்த கிராக்ஸ்ல போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரஷீத் கான் பாயிண்ட் அவர் ரஷீத் கானோட பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி வந்து ரொம்பவே தப்பு என்ன கேட்டா. அவரு எப்போ அந்த செகண்ட் ஸ்பெல்ல போடலான்னு வந்தாரு, அந்த பக்கம் பட்டிதர் வந்து லிட்டரலா வந்து 2 சான்சஸ் வந்து தந்தாரு. அது ரெண்டுமே விட்டாங்க ஜிடி. அதுக்கப்புறம் அவர் வந்து அடிக்கல, லிட்டரலா வந்து தண்டர் போல்ட்னு சொல்லுவாங்க. ஜிடி போலர்ஸ் மேல அப்படி ஒரு தண்டர் மாதிரி பேட்டிங் ஆடினாங்க. அந்த அவர் வந்து யார் போட்டாலும் ஸ்கோர் பண்றாரு. நீங்க அவருக்கு வந்து ஒரு ஷார்ட் பால் வீக்னஸ். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஜென்யூனா ஷார்ட் பால் போட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் வரும். ஆனா நீங்க வந்து அந்த ஷார்ட் பால் வந்து கொஞ்சம் தொண்டைக்கு வரணும். நீங்க வந்து அந்த இங்க இந்த மாதிரி இந்த ஷோல்டர் லென்த், ஷோல்டர் வரைக்கும் வரணும். நீங்க வந்து அந்த ஹிப் லென்த் எல்லாம் போட்டீங்கன்னா அவர் வந்து அலட்சியமா ஆடுவாரு அந்த ஷாட்லாம். நீங்க வந்து பவுன்சர்ஸ் வந்து ஒழுங்கா வந்து போய்
நீங்க பிளான் போடுதான் ஓகே தான். ஆனா நீங்க அங்க போய் ஒழுங்கா பிளான் போய் மேட்ச்ல போய் ஒழுங்கா பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலி அண்ட் படிக்கலோட விக்கெட் வந்து ஜெசோ ஹோல்டர் வந்து ஒரே ஓவர்ல வந்து பிக் பண்ணுவார் டைம் அவுட்டுக்கு அப்புறம். அப்ப வந்து கொஞ்சம் ஜிடி கொஞ்சம் திருப்பி மேட்ச்க்குள்ள கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அவங்களும் வந்தாங்க கேமுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்தார் பாருங்க சேவியர் குணால் பாண்டியா. அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து 43 runs of 24 balls ஸ்கோர் பண்ணாரு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி போய் மொத பால்ல எல்லாம் போய் அடிக்கதான் போல. அவர் வந்து அங்க போனது வந்து செகண்ட் ஃபீல்ட் ஆட யாருக்கு பட்டியதருக்கு தான் வந்து அங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கோர் பண்ணவே போனாரு. அவர் ஒரு 5 பால் வந்து பிச்சை பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கோர் பண்ணவே போனாரு. அவருக்கு வந்து சூப்பரா செகண்ட் ஃபீல்ட்ல வந்து குணால் பாண்டியா பிளே பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து மேட்ச்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி went on become the second RCB player to pick 10 plus wickets and also score 200 plus runs ஒரே IPL சீசன்ல. அது ஒரு ரெக்கார்ட் வந்து பாண்டியா வந்து பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிளே பண்ணார் பாருங்க அவர் குணால் பாண்டியா. அவர் லிட்டரலா வந்து நம்ம வந்து இந்த கலி கிரிக்கெட் ஆடுவோமே ஒரு ஷாட் இப்படி ஆடுறாரு. எப்படி அது யாரு பிரசித் கிருஷ்ணாவ அவர் வந்து 6 feet இருக்காரு. அவர் வந்து ஜம்ப் பண்ணி பால் போட்டோம்னா 7 feet வரும். அது போய் இது இப்படி அடிக்கிறாரு கீப்பர் மண்டைக்கு மேல. அதுதான் தில்லு வேணும். ஹேட்ஸ் ஆஃப் சம ஷாட் அது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சோ வந்து பட்டியலும் குணால் பாண்டே வந்து ஒரு 95 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து லிட்டரலா வந்து மேட்ச வந்து ஜிடி கிட்ட வந்து பறிச்சுட்டு போவாங்க மேட்ச. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா வந்து இந்த மாதிரி அவர் வந்து 17th ஓவர்ல அவுட் ஆயிட்டு போவாரு. அதுக்கப்புறம் டிம் டேவிட் வந்து பேட்டிங் ஆடலாம்னு அமுச்சுட்டு இருப்பாங்க. அவர் வந்து அவுட் ஆக்க வந்து போட்டார் பாருங்க ஒரு பால். அவர் அவுட் ஆகிறதுக்கு பிரசித் கிருஷ்ணா போட்டார் பாருங்க ஒரு பால். அது செம்ம பால். அது வந்து இந்த மாதிரி மிடில் ஸ்டம்ப் லென்த் பால் வந்து அவ்வளவா ஃபாஸ்டா வரல. அவர் வந்து முன்னாடியே போயிட்டாரு ஷாட்டுக்கு. சோ வந்து அவர் வந்து கனெக்ட் பண்ண முடியாம வந்து போல்ட் அவுட் ஆயிட்டாரு டிம் டேவிட். அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷும் பட்டிதரும் வந்து இந்த மாதிரி டீம் ஆர்சிபியோட டோட்டல் வந்து 255 கிட்ட போய் வந்து வச்சுட்டாங்க. 255 வந்து ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்ல வந்து இருக்கலே அதிகமான இருக்கலே ஹையஸ்ட் டீம் டோட்டல் வந்து அதுதான் ஐபிஎல் பிளே ஆஃப் கேம்ல. அண்ட் அதுக்கப்புறம் பட்டிதருக்கு பிளே ஆஃப் சொல்லிட்டு அவர் பேய் ஆடுறாரு. அவர் வந்து பிளே ஆஃப் அவருக்கான ஸ்ட்ரைக் ரேட் வந்து க்ளோஸ் டு 194 வச்சிருக்காரு. அண்ட் ஆவரேஜ் வந்து 112 வச்சிருக்காரு. சும்மா எல்லாம் ஆகாது. பிளே ஆஃப் 195 வச்சிருக்காரு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நீங்க மோஸ்ட்லி பாருங்க ஆஃப்டர் ஐபிஎல் அவர் வந்து டீம் இந்தியாக்குள்ள கூட டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல கூட போட்டுருவாங்க அட் நம்பர் 4. இப்போ வந்து காம்படிஷன் அவருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் தான்
காம்படிஷனே போயிட்டு இருக்கு ஃபார் நம்பர் 4 ஸ்லாட். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆர்சிபி பேட்டிங் அடி வந்து 255 போட்டாங்க. அதுக்கு முதல்ல அவங்க வந்து ஆர்சிபி 250 போனாங்களே, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜிடியோட கிரவுண்ட் ஃபீல்டிங். அது வந்து ஒரு பிளே ஆஃப் கேம்ல வந்து ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் நீங்க வந்து ஒரு பண்ணணும் ஃபீல்டிங்லாம். நிஷாந்த் சுந்தர்லாம் ஒரு பால் பிடிக்கலாம் போறாரு பவுண்டரியில. அது வந்து லிட்டரலா காவா விட்டாரு. பால் முன்னாடியே பிச் ஆயிட்டு வருது. கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணியும் போனாரு ஃப்ரண்ட்ல. அது கொஞ்சம் ஸ்கிட் ஆகி போயிருச்சு. ஆனாலும் ஒரு ட்ரை பண்ணி ஒரு பாடியால பிளாக் பண்ணிருக்கலாம். அதுவும் பண்ணல. அப்படியே போயிட்டு பால் வந்து போய் பவுண்டரியை பட்டுச்சு. அது என்ன ஃபீல்டிங்னு புரியவே இல்லை. அந்த ஷாட் வந்து பவுண்டரி போற ஷாட்டே இல்ல. அது வந்து ஒரு 2 இல்ல 3 ரன்ஸ் போற ஷாட் தான். அதுவும் ஃப்ரீ ஹிட்ல வேற. ஸோ வந்து அந்த மாதிரி கிரவுண்ட் ஃபீல்டிங் வந்து பிலோ பாரா பண்ணாங்க. தட்ஸ் வை வந்து இது மாதிரி ஆர்சிபி வந்து 255 ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஜிடி பேட்டிங் ஆட வந்தாங்க. அவங்க பேட்டிங்ல வந்து வெறும் 3 பீப்புள் தான். சாய் சுதர்ஷன், கேப்டன் சுமன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். சாய் சுதர்ஷன் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்றாரு. மொதல் 2 பால்ஸ் இல்ல 2 பவுண்டரிஸ். ஸோ அவர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு 2 பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமே வந்து ஒரு 1 more பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு வந்து அவர் வந்து ஒரு பவுண்டரி அடிக்கலாம் போனாரு. அவரோட 4th பவுண்டரி அடிக்கலாம் போனாரு. 4th பவுண்டரி ஆஃப் 8 balls. 8 பால்ல 4th பவுண்டரி வந்து அடிச்சிட்டாரு. ஆனா பாவம் ஜஸ்ட் பியூர் பேட் லக். பேட் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஆயிட்டு வந்து போய் விக்கெட்ல போட்டு ஹிட் விக்கெட் ஆயிடுச்சு. பியூர் பேட் லக். அது வந்து அந்த விக்கெட் வந்து போலரோட கணக்குல ஜாயின் ஆகாதது. அது வந்து என்ன கேட்ட வந்து விக்கெட்டே இல்ல. பேட் வந்து பேட்ஸ்மேனோட கையில இருந்து ஸ்லிப் ஆகி போய் படுது விக்கெட்ல. பியூர்லி ஜஸ்ட் பேட் லக். எல்லாம் பார்க்க முடியல. அதே மாதிரிதான் வந்து பட்டிதர் வந்து 2 ஷாட் அடிச்சாரு. எப்போ அந்த பக்கம் ஆர்சிபியோட பேட்டிங்கோட செகண்ட் டைம் மட்டும் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் குணால் பாண்டியா வந்து குணால் பாண்டியோட விக்கெட் போகும். அதுக்கப்புறமே இந்த மாதிரி அந்த பக்கத்துல ரபடா போடுறாரு. 2 ஷாட் வச்சாரு. அது பார்க்கறப்போ வந்து அதை பார்க்க முடியல. அது ஒரு அந்த பால்ல எந்த தப்புமே இல்ல. பட்டிதர் ஜஸ்ட் பியூர் கிளாஸ் ஷாட். அந்த ஷாட்டுக்கு கோலி வந்து இந்த மாதிரி அடேங்கப்பா கொடுத்திருப்பாரு ரியாக்ஷன். அந்த மாதிரி 2 ஷாட்ஸ் அது. அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வர்த் வாட்சிங். இப்போ வர ஸ்டாண்ட்ஸ் வர இந்த மாதிரி செலெக்ஷன் கமிட்டிலாம் வந்து போயிருக்காங்க. அவங்க இந்த மேட்ச் இந்த பட்டிதரோட பேட்டிங்கா பார்த்திருக்காங்க. சாய் சுதர்ஷனோட பேட்டிங் பார்த்திருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி பட்டிதர் வந்து T20 ஸ்குவாடுக்குள்ள செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. சான்சஸ் 75% வந்து அவருதான் வந்துருவாரு. அது மூலம் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் உள்ள மேட்ச்ல தான் வந்து அவர் வந்து சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு. ப்ரெஷர் வந்து அவர் வந்து மண்டேக்கு போகவே அவருக்கு ப்ரெஷர் வந்து மண்டேக்கு போகவே மாட்டேங்குது. அதேதான் வந்து கேஸ் ஆஃப்
அதுதான் கேஸ் ஆஃப் கெய்க்வாடு. கெய்க்வாடு வந்து பர்சன் வந்து மண்டைக்குள்ள போய் வந்து அவர் வந்து பெருசா வந்து பேட்டிங் ஆட பிளே பண்ண முடியல. ஆனா பட்டிதருக்கு அப்படி இல்ல. அப்படியே ஆப்போசிட் ஆகுது. 100% அவர் வந்து சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு. ஸோ வந்து கமிங் பேக் டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி சாய் சுதர்ஷனோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்லர் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எப்படி அங்க பட்டிதர் ஸ்டார்ட் பண்ணாரோ இங்க வந்து பட்லர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா ஆனா அவர் அவுட் ஆகிறதுக்கு போட்டார் பாருங்க. அவர் அவுட் ஆகிறதுக்கு போட்டார் பாருங்க ஒரு பால். ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு டிசைட் பண்ற மாதிரி ஒரு போட்டாரு. அது போட்டு வந்து பட்லர் வந்து போல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவர் வந்து 29 ரன்ஸ் 11 பால்ஸ்ல முடிச்சாரு அவருடைய பேட்டிங் இன்னிங்ஸ். அவர் அவுட் ஆகிறப்போ பட்லரோட ஸ்ட்ரைக் 264. பேட்டிங் அந்த மாதிரி ஆடணும். அது வந்து இந்த மாதிரி பரம பாட்டால எப்போ பட்லரோட விக்கெட் போச்சோ அப்பவே மேட்ச் வந்து டன் அண்ட் டஸ்டட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கேப்டன் சுமன் கில் வந்து விட்டுருப்பாரு அவரோட விக்கெட்டை. 2 runs of just 5 balls. அவர் அவுட் ஆகிறது பாம்பு குமார், புவனேஸ்வர் குமார் லிட்டரா பாம்பு விட்டுறாரு பால் வச்சு. அவர் போது ஏன் இன்னும் ஸ்குவாட்ல சூஸ் பண்ண எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அவரு முகமது ஷமிலாம் வந்து கிளியர் அவங்க வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் போலர்ஸோட ஒரு லீக் அப்பார்ட்டா இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஏன் இன்னும் சூஸ் பண்ண புரியவே இல்லை. இப்போ வந்து கரெக்டா பர்பிள் கேப் வந்து புவனேஸ்வர் குமார் தான் வச்சிருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பவர் பிளேயோட பவர் பிளேல வந்து இந்த மாதிரி ஜிடி வந்து 51க்கு 5 விக்கெட் இருந்தாங்க. பவர் பிளேலே வந்து மேட்ச் டன். 5 விக்கெட்னா பாதி டீமே இந்த மாதிரி சொல்லுவாங்க கமெண்ட்ரியில. அதே மாதிரிதான் பாதி டீம் போயிருச்சு, போய் உக்காந்துட்டாங்க பேட்டிங் ஆடு சான்ஸ் முடிச்சுட்டு. அங்கேயும் மேட்ச் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்தாரு ரசிக் சலாம் தாரு. ஏற்கனவே டஃபி புவனேஸ்வர் குமாருக்கும் ஹேசல்வுட்டும் பண்ணது பத்தாதுன்னு வந்து அப்புறம் ரசிக் சலாம் தார் வந்து அவரும் போட்டாரு 6th ஓவர்ல டபுள் விக்கெட் மேடு. யாரெல்லாம் அவுட் ஆகுறதுனா ஜேசன் ஹோல்டர் அண்ட் நிஷாந்த் சிந்து. 5 ரன்ல அவர் அவுட் ஆகுறது புடிச்சாரு பாருங்க. ஒரு கேட்ச், செமமா கேட்ச். அதுவும் காட்டன் போல்டு பை ரசிக் சலாம் தார் வேற. ஸோ வந்து அந்த மாதிரி போலிங் போட்டு வந்து டீம் ஆர்சிபி வந்து ஜிடி வந்து லிட்டரலா பொட்டலம் கட்டி அமுச்சுட்டாங்க அஹமதாபாத். ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி லிட்டரலா ஜிடி அவுட் பிளே பண்ணி வந்து இந்த மாதிரி செகண்ட் கன்சிக்யூட்டிவ் ஃபைனல்ஸுக்கு வந்து போறாங்க. அதாவது May 31st அன்னைக்கு இந்த ஃபைனல்ஸ் ஒரு சண்டே அன்னைக்கு. இன்னும் க்ளோஸ் டு வந்து இன்னும் 5 days இருக்கு. 5 days லாங் பிரேக். அதுக்குள்ள வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்ப வந்து செம ஃபார்ம்ல வராங்க. இப்ப வந்து ஜிடி வந்து குவாலிஃபை டு பிளே பண்ணுவாங்க அகைன்ஸ்ட் வின்னர் ஆஃப் SRH versus another match tomorrow. அந்த மேட்ச் யார் தோக்குறாங்களோ அவங்க அவுட். அண்ட் அப்புறம் ஜெயிக்கிறவங்க வந்து அலாங் வித் ஜிடி ஆடுவாங்க. அந்த மேட்ச் வந்து அந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி அந்த மேட்சுக்குள்ள போறப்ப வந்து ஜிடி வந்து லிட்டரலா வந்து பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு. எப்படிதான் அவங்க பேட்டிங் வந்து இப்ப வந்து லிட்டரலா
ஒட்டலாம் ஆகிட்டு போயிருக்காங்க. லிட்டரலா கான்ஃபிடன்ஸே இருக்காது. அவங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து இந்த மாதிரி குவாலிஃபை டூ வந்து 29 அன்னைக்கு ஆடுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் பிரேக் இருக்கு. லிட்டரலா வந்து அவங்க இந்த மேட்ச் வந்து தள்ளி வச்சுட்டு வந்து போய் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குவாலிஃபைட்டோ ஆடணும். நாளைக்கு வந்து எலிமினேட்டர் நம்ம வந்து இப்போ அதுக்கான ரிவ்யூக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.